வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போர் தொடங்கலாம் என்றுள்ள சூழ்நிலையில் அது முழுமையான போரா அல்லது தொடர்ச்சியான சில தாக்குதல்களா என்பதை இப்போது யாராலும் எதிர்ப்பு கூற முடியாதுள்ளது. ஆனால் ஒரு விஷயத்தை ஊகிக்கலாம். ஆரம்ப தாக்குதல் பெரும்பாலும் இந்திய விமானப்படையின் ஒரு விமான தாக்குதலாகவே இருக்கலாம். இந்த நிலையில் ஒரு முக்கியமான கேள்வி, இந்தியாவின் SU-30 MKI போர் விமானத்தை கண்டு பாகிஸ்தான் ஏன் பயப்படுகிறது? முதலில் ஒரு விஷயத்தை கூறிவிடலாம். பாகிஸ்தான் இந்தியாவின் SU-30 MKI போர் விமானத்தை கண்டு ஏன் பயப்படுவதை விட அந்த விமானத்தில் இந்தியாவின் மேம்படுத்தல்களை, அதாவது அப்கிரேட்களை பார்த்தே அதிகம் பயப்படுகிறது. இந்தியாவின் SU-30 MKI போர் விமானம் தெற்காசியாவின் வான்வெளியில் அதிகார சமநிலையை கணிசமாக மாற்றியமைத்து ஒரு வலிமையான விமான அச்சுறுத்தலை குறிக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் காஷ்மீரில் நடந்த புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அதிகரித்து வரும் பதட்டங்களின் பின்னணியில் இந்தியாவின் முதன்மையான போர் விமானங்களிலிருந்து பாகிஸ்தான் கணிசமான சவாலை எதிர்கொள்கிறது. SU-30 MKI என்பது ரஷ்யாவின் சுகோய் வடிவமைப்பு பணியகம் மற்றும் இந்தியாவில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL ஆகியவற்றின் ஒத்துழைப்பு மூலம் உருவாக்கப்பட்டு இரட்டை என்ஜின் பல் செயல்பாட்டு போர் விமானம். அடிப்படை விமானம் என்று பார்க்கும் போது SU-30 MKI விமானம் F-16 விமானத்தின் வேகம் M2.0 திறனை விட சற்று குறைவாக உள்ளது. SU-30 MKI விமானத்தின் வேகம் M1.7. இருப்பினும் SU-30 MKI உண்மையிலேயே சிறந்து விளங்குவது அதன் மேம்படுத்தல்கள் காரணமாக சூழ்ச்சித்திறன் மற்றும் போர் வரம்பில் உள்ளது. இந்த விமானம் விதிவிலக்கான சூழ்ச்சித்திறனை வழங்கும் உந்துதல் திசை மாற்ற இயந்திரங்களை வைத்திருக்கிறது. இது பிரபலமான புகைச்சேவின் கோப்ரா போன்ற சிக்கலான ஏரோபாட்டிக் சூழ்ச்சிகளை செய்ய அனுமதிக்கிறது. இந்த திறன்கள் SU-30 MKI விமானத்திற்கு நெருக்கமான தூர விமான துரத்தல் போர்களில் குறிப்பிடத்தக்க நன்மையை அளிக்கின்றன. விமான துரத்தல் போர் என்பது ஆங்கிலத்தில் டாக் பிளைட் என்று அழைக்கப்படுகிறது. அப்படியே தமிழ் படத்தினால் நாய்ச்சண்டை என்று வரும். அதைவிட விமான துரத்தல் போர் என்று அழைக்கலாம். செயல்பாட்டு வரம்பை பொறுத்தவரை SU-30 MKI-யின் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் போர் வரம்பு பாகிஸ்தான் விமானப்படையின் JF-17-இன் 1200 கிலோமீட்டரை விட கணிசமாக அதிகம். இது இந்திய விமானிகளுக்கு வான்போரின் போது அதிக செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மையையும் சகிப்புத்தன்மையையும் அளிக்கிறது. இந்த நீடிக்கப்பட்ட வரம்பு இந்திய விமானம் பாகிஸ்தான் எல்லைக்குள் ஆழமான தாக்குதல் பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கின்றது. அதே நேரத்தில் போர் சூழ்ச்சி மற்றும் பாதுகாப்பான திரும்புதலுக்கு தேவையான எரிபொருள் இருப்புகளை பராமரிக்கிறது. அது முக்கியமானது. ஒரு வான்போர் என்று வரும்போது விமானம் எதிரி எல்லைக்குள் சென்று தாக்குதல் நடத்திவிட்டு மீண்டும் தளம் திரும்பும் அளவுக்கு தேவையான எரிபொருளையும் எடுத்துச் செல்ல வேண்டும். அத்துடன் மேலதிகமாக 32% எரிபொருளையும் எடுத்துச் செல்ல வேண்டும். மேலதிகமாக 32% எரிபொருள் எதற்காக என்றால், தாக்குதல் நடத்த போகும் போதோ அல்லது தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பும் போதோ எதிரி விமானங்களால் துரத்தப்படலாம். அப்போது விமானம் திட்டமிட்ட பாதையிலிருந்து விலகி பறந்து எதிரி விமானங்களை ஏமாற்றிவிட்டு தளம் திரும்ப வேண்டி இருக்கும். அல்லது அடுத்த சாத்தியம், விமானம் திரும்பி வரும்போது விமானம் புறப்பட்டு சென்ற விமான தளம் எதிரிகளால் தாக்கப்பட்டு இருக்கலாம். அப்போது விமானம் தரையிறங்க மற்றும் ஒரு தளத்திற்கு செல்ல வேண்டி இருக்கலாம். இதற்காகவே போருக்கு செல்லும் விமானங்களுக்கு மேலதிகமாக 32% எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்ற கணிப்பு பரவலாக உள்ளது. SU-30 MKI-யின் தாக்குதல் திறன்கள் ஈர்க்கக்கூடியவை. இந்த விமானம் 150 சுற்றுகள் கொண்ட உள்ளமைக்கப்பட்ட ஒற்றை பேரல் 30 mm GSH-301 துப்பாக்கியை வைத்திருக்கிறது. அத்துடன் 6 வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள், 6 வானிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணைகள், 6 லேசர் வழிகாட்டப்பட்ட குண்டுகள், 8500 கிலோ கிளாஸ்டர் குண்டுகள் மற்றும் 80 வழிகாட்டப்படாத ராக்கெட்கள் ஆகியவற்றை அதிகபட்சமாக கொண்டு செல்ல முடியும். அதன் மொத்த ஆயுதம் காவும் திறன் 8000 கிலோ வரை அதிகபட்சமாக இருக்கலாம். இதை பேலோட் என்று அழைப்பார்கள். இது பல்வேறு மற்றும் ஆபத்தான ஆயுத பொதியை எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறது. மேம்பட்ட ஆயுத அமைப்புகளுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் SU-30 MKI-யின் திறன்களை இந்தியா தொடர்ந்தும் மேம்படுத்துகிறது. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு கவலைக்குரியது பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையின் ஒருங்கிணைப்பு. இது 300 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து தரை இலக்குகளுக்கு எதிராக தாக்குதல் திறன்களை வழங்குகின்றது. இது இந்திய படைகள் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்புகளின் பயனுள்ள வரம்புக்கு வெளியே இருக்கும் போது பாகிஸ்தானுக்குள் உள்ள மூலோபாய இலக்குகளை தாக்க அனுமதிக்கின்றது. பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு உத்தி வரலாற்று ரீதியாக அதன் F-16 விமானங்களை பெரிதும் நம்பியுள்ளது. இதற்கு கூடுதலாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட JF-17 தண்டர் விமானங்களும் உள்ளன. இருப்பினும் இந்தியாவின் SU-30 MKI-உடன் ஒப்பிடும் போது இரண்டு தளங்களும் குறிப்பிடத்தக்க வரம்புகளை எதிர்கொள்கின்றன.
F-16 போர் விமானங்களை எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தான் தற்போது பல வகைகளில், அதாவது A, B, C மற்றும் D வகைகளில் சுமார் 75 F-16 போர் விமானங்களின் தொகுதியை பராமரிக்கிறது. இந்த விமானங்கள் 2019 பாலகோட் மோதலின் போது செயல்திறனை வெளிப்படுத்திய AIM-120C5 ஆம்ப்ராம் போன்ற மேம்பட்ட ஏவுகணைகளுடன் பொருத்தப்பட்டிருந்தாலும் இந்த விமானங்களை முழுமையாக பயன்படுத்தும் பாகிஸ்தானின் திறன் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்களுக்கு அமெரிக்கா விதித்த பயன்பாடு கட்டுப்பாடுகள். அமெரிக்கா விதித்த கடுமையான பயன்பாட்டு கட்டுப்பாடுகளில் முக்கியமானது இந்த F-16 விமானங்களை தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்புக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும், தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு அல்ல. குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதைவிட பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்களுக்கு மற்றும் ஒரு அமெரிக்க கட்டுப்பாடு நிறுத்தி வைத்தல் தேவைகள். அது என்னவென்றால், அமெரிக்கா F-16 விமானங்களை சீனாவால் வடிவமைக்கப்பட்ட JF-17 விமானங்களின் தடங்களில் வைத்து இயக்க முடியாதபடி அமெரிக்க நிபந்தனை உள்ளது. தவிர பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு வெளியே பயன்படுத்துவதற்கான செயல்பாட்டு ஒப்புதல் அமெரிக்காவிடமிருந்து முன்கூட்டியே பெறப்பட வேண்டும். அதனால் பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்களை இந்திய எல்லைக்குள் பறக்க முடியாது. மேம்பட்ட ஆம்ப்ராம் ஏவுகணைகளின் கட்டுப்படுத்தப்பட்ட சேமிப்பு மற்றும் கடுமையான தள வரம்புகள் ஆகியவையும் உள்ளன. அதன்படி பாகிஸ்தான் F-16 போர் விமானங்களில் பொறுத்து இயக்கும் மேம்பட்ட ஆம்ப்ராம் ஏவுகணைகளை பாகிஸ்தான் விமானப்படையின் ஷபாஸ் மற்றும் முஷாப் விமான தளங்களில் மட்டுமே சேமித்து வைக்க முடியும். பாகிஸ்தானுக்கு F-16 விமானங்களின் பராமரிப்பு சவால் என்பது இன்னமும் கவலையளிக்கும் விஷயமாக இருக்கலாம். 2024ஆம் ஆண்டில் அமெரிக்க வெளிநாட்டு ராணுவ விற்பனை திட்டத்தின் மூலம் F-16 விமானங்களுக்கான பாகங்களுக்கான பணம் செலுத்துவதில் பாகிஸ்தான் தவறிவிட்டதாக அமெரிக்க அறிக்கைகள் சுட்டிக்காட்டின. இதன் கண்காணிப்பு வழிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் F-16 விமானங்களை நிலைநிறுத்துவதில் பாகிஸ்தானின் சுயாட்சியை கடுமையாக கட்டுப்படுத்துகின்றன. இந்தியாவுக்கு இப்படியான கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. அதனால் பாகிஸ்தானிடம் F-16 விமானங்கள் இருந்த போதிலும் இந்தியாவுடனான வான்போரில் அவை பயனற்றவை. F-16 பயன்பாட்டின் மீதமாக கட்டுப்பாடுகள் காரணமாக சீனாவுடன் கூட்டாக உருவாக்கப்பட்ட JF-17 தண்டரை பாகிஸ்தான் அதிக அளவில் நம்பியுள்ளது. சமீபகால Block 3 மாறுபாடு, AESA ரேடார் போன்ற நவீன அம்சங்களையும் காட்சி வரம்புக்கு அப்பாற்பட்ட ஏவுகணைகள் PL-15 உடன் இணக்கத்தன்மையையும் வைத்திருக்கிறது. இருப்பினும் இந்த மேம்பாடுகள் இருந்த போதிலும் பாகிஸ்தானின் JF-17 பல முக்கியமான அம்சங்களில் இந்தியாவின் Su-30 MKI விமானத்தை விட அடிப்படையில் கீழ்நிலையில் உள்ளது. ஒரு இலகுரக போர் விமானமாக JF-17 கணிசமான குறைவான சுமை திறனை வைத்திருக்கிறது. இந்தியாவின் Su-30 MKI விமானத்தின் அதிகபட்ச மேலல் எடை 38,800 கிலோ. அதனுடன் ஒப்பிடும் போது JF-17 அதிகபட்சமாக 12,700 கிலோ மேலல் எடையை வைத்திருக்கிறது. அதிகபட்ச மேலல் எடை என்பது மேக்சிமம் டேக் ஆஃப் வெயிட் அல்லது சுருக்கமாக MTOW. இது JF-17 விமானத்தின் போர் பல்துறை திறனை கட்டுப்படுத்துகிறது. மற்றொரு விஷயம், JF-17 விமானம் புதிய பாட்டிலில் பழைய சரக்கு. JF-17 என்பது அடிப்படையில் சோவியத் காலத்தின் MiG-21 விமானத்தின் வழித்தோன்றல். இது சீனாவால் தலைகள் பொறியியல் செய்யப்பட்ட அதிக விலை கொண்ட மேற்கத்திய போர் விமானங்களுக்கு நவீன மாற்றாக JF-17 என்ற பெயரில் விற்கப்படுகிறது. இந்திய விமானப்படை MiG-21 விமானங்கள் 1964ஆம் ஆண்டு பயன்படுத்த தொடங்கி இப்போது ஓய்வு கொடுத்து விட்டது. இந்த காரணங்களால் தான் இந்தியாவின் Su-30 MKI போர் விமானத்தை கண்டு பாகிஸ்தான் பயப்படுகிறது.